ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ்லேருந்து ரிலேட்டிவ் கிளாஸ் அதில் ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி இங்கிலீஷில் மாற்றி எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அட்வான்ஸ்டு லெசன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு ஃப்ரெண்ட்ஸு. போகலாங்களா? அதுக்கு நான் எடுத்துனுக்கிற ஒரு தமிழ் சென்டென்ஸ் பாருங்கள். கிரிக்கெட் விளையாட விரும்பிய மாணவர்கள் மட்டும் மழை பெய்த பொழுது ஏமாற்றம் அடைந்தனர். ஏன்னா தமிழ் சென்டென்ஸுங்க. கிரிக்கெட் விளையாட விரும்பிய மாணவர்கள் மட்டும் மழை பெய்த பொழுது ஏமாற்றம் அடைந்தனர் அப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி. நீங்கள் எப்படி அதை எழுதுவீங்க, எழுதி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? வாங்க, நான் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரி, போகலாங்களா? சரி, அதுக்கு முன்னே ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாளைக்கு ஒரு 2 பேராவது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சரி, போகலாங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வியூஸ் போகுது, ஆனால் யாருமே ஒருத்தரோட பண்ணுறதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, போகலாங்களா? கிரிக்கெட் விளையாட விரும்பிய மாணவர்கள் மட்டும் மழை பெய்த பொழுது ஏமாற்றம் அடைந்தனர் இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எப்படி எழுதுறது வாங்க சொல்லித்தரேன். ஸ்டெப் 1 போகலாங்களா? இந்த கிரிக்கெட் விளையாட விரும்பிய மாணவர்கள் மட்டும் மழை பெய்த பொழுது ஏமாற்றம் அடைந்தனர். அதையே நீங்கள் எப்படி எழுதினீங்கன்னா, யார் கிரிக்கெட் விளையாட விரும்பினார்களோ அந்த மாணவர்கள் மட்டும் மழை பெய்த பொழுது ஏமாற்றம் அடைந்தனர் இப்படின்னு கொஞ்சம் மாற்றி எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. ஸ்டெப் 1, யார் கிரிக்கெட் விளையாட விரும்பினார்களோ அந்த மாணவர்கள் மட்டும் மழை பெய்த பொழுது ஏமாற்றம் அடைந்தனர் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. தமிழில் ஸ்டெப் 1 இப்படி மாற்றி எழுதிக்கணும். அடுத்து ஸ்டெப் 2, இந்த மாற்றி எழுதிக்கின தமிழ் வாக்கியத்தில் முடிந்த வாக்கியத்தை முதல்ல எழுதுங்க. மாற்றி எழுதியிருக்கிறீங்களா ஸ்டெப் 1ல்? அதில் முடிந்த வாக்கியத்தை முதல்ல எழுதுங்க. எது முடிந்த வாக்கியம்? அந்த மாணவர்கள் மட்டும் மழை பெய்த பொழுது ஏமாற்றம் அடைந்தனர் அப்படின்றத முடிந்த வாக்கியம். அந்த மாணவர்கள் மட்டும் மழை பெய்த பொழுது ஏமாற்றம் அடைந்தனர். மட்டுனுக்கு என்ன போடுவீங்க இங்கிலீஷில்? ஒன்லி. அந்த மாணவர்கள் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ சப்ஜெக்ட் இடத்துல வந்துடுச்சிங்கன்னா அந்த மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். வேர் டிஸப்பாயிண்டட். அந்த மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த மழை பெய்த பொழுதுன்றது இருக்குது இல்லைங்களா, அது வேர் டிஸப்பாயிண்டட் இந்த வெர்பை பார்த்து எப்பொழுது ஏமாற்றம் அடைந்தனர், எப்பொழுது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா மழை பெய்த பொழுதுன்னு வரும். அந்த ஒன்லி தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நவுனுக்கு பக்கத்தில் வந்துருக்குதுங்களா வெர்பு, வேர் டிஸப்பாயிண்டட். அந்த வெர்புக்கு அட்வர்பாக தான் ஒரு வென் யூ ட்ரெயின்டு அப்படின்ற ஒரு அட்வர்பு கிளாஸே ஒரு சப்பார்டினேட்ஸ் கிளாஸே அட்வர்பாக வந்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். வேர் டிஸப்பாயிண்டட் அப்படின்ற வெர்புக்கு அட்வர்பாக வென் யூ ட்ரெயின்டு அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் அட்வர்பியல் கிளாஸ், சப்பார்டினேட் கிளாஸ் அட்வர்பியல் கிளாஸே வந்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ புரிஞ்சுக்கலாம். முடிந்த வாக்கியத்தை முதல்ல எழுத. அந்த மாணவர்கள் மட்டும் மழை பெய்த பொழுது ஏமாற்றம் அடைந்தனர். எப்படி எழுதிங்க? ஒன்லி தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டிஸப்பாயிண்டட். அந்த மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். எப்பொழுது ஏமாற்றம் அடைந்தனர்? மழை பெய்த பொழுது. வென் யூ ட்ரெயின்டு. அதை அதுக்கடுத்து கிடச்சா வென் யூ ட்ரெயின்னு எழுதினுக்கிறேன். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸு? அடுத்தது ஸ்டெப் 3, முடியாத வாக்கியத்தில் உள்ள கேள்வி சொல்லி கண்டுபிடித்து அடுத்து எழுதி கொள்க. சரி, முடிஞ்ச வாக்கியத்தை தமிழில் எழுதி அதை இங்கிலீஷில் எழுதிட்டோம். இந்த ஸ்டெப் 1ல் போய் பாருங்கள். முடியாத வாக்கியம் இதில் எதுங்க? யார் கிரிக்கெட் விளையாட விரும்பினார்களோ அந்த மாணவர்கள் மட்டும் மழை பெய்த பொழுது ஏமாற்றம் அடைந்தனர். அந்த மாணவர்கள் மட்டும் மழை பெய்த பொழுது ஏமாற்றம் அடைந்தனர். இது முடிஞ்ச வாக்கியம். யார் கிரிக்கெட் விளையாட விரும்பினார்களோ இது முடியாத வாக்கியம். அப்போ முடியாத வாக்கியத்தில் உள்ள கேள்வி சொல்லி எதுங்க ஃப்ரெண்ட்ஸு? யார் கிரிக்கெட் விளையாட விரும்பினார்களோ, கிரிக்கெட்டு விளையாட விரும்பினார்களோ யார். அப்போ யாருன்றது தான் கேள்வி சொல். அதை கண்டுபிடிச்சி பூன்னு எழுதியிருக்கிறேன். அடுத்தது எழுதிட்டு பின்னாடி வெர்பு கூடு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எழுதிட்டு அதுக்கு பின்னாடி அதை ரிலேட்டிவ் ப்ரொனவுனை தொடர்ந்து வெர்பு மற்றும் அதனுடைய தொடர்புடைய ஆப்ஜெக்டை ஆங்கிலத்தில் எழுதிவிட வேண்டும். இப்போது அந்த கேள்வி சொல்லை கண்டுபிடிச்சி கூன்னு எழுதிக்கணும். அதுக்கு பின்னாடி வெர்பு எழுதுனுங்க. இங்கே இதில் என்ன வெர்புங்க? விரும்பினார்கள், விளையாட விரும்பினார்கள். அப்போ விரும்பினார்கள் என்னங்க? வாண்டட் டு ப்ளே. வாண்டட் விரும்பினார்கள். விளையாடுவதற்கு அது இன்ஃபினிட்டிவ் வெர்பு. அது 2 சேர்த்து வாண்டட் டு ப்ளேன்னு எழுதிக்கிறீங்க. அப்புறம் எதை விளையாட விரும்பினார்கள்? கிரிக்கெட். அந்த வெர்போடு தானே சேர்ந்து வருது.
அதனால் ஹூ வாண்டட் டு ப்ளே கிரிக்கெட்னு எழுதிக்கிறீங்க. இப்போ புரிஞ்சுல ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு? அடுத்து போகலாங்களா? இப்போ கடைசியில் அந்த ஒன்லி கோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வாண்டட் டு ப்ளே கிரிக்கெட் வேர் டிஸப்பாயிண்டட் வென் இட் ரெயின்னு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரிக்கெட் விளையாட விரும்பிய மாணவர்கள் மழை பெய்த பொழுது ஏமாற்றம் அடைந்தனர். இப்போ புரிஞ்சுல ஃப்ரெண்ட்ஸு எது எப்படி இதை இங்கிலீஷில் எழுதுறது? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒன்லி தோ ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டிஸப்பாயிண்டட் அப்படின்னு வர்றது வந்து ஒரு மெயின் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு. மெயின் கிளாஸு அந்த ஒன்லி தோ ஸ்டூடெண்ட்ஸுன்றத விவரித்து வர ரிலேட்டிவ் கிளாஸ் தான் ஹூ வாண்டட் டு ப்ளே கிரிக்கெட். அது அட்ஜெக்டிவ் கிளாஸ்னு சொல்லலாம். இது வந்து எப்படி இருக்குதுங்க? ஒன்லி தோ ஸ்டூடெண்ட்ஸுன்றது நவுனுங்க, ஹூன்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுனுங்க, வாண்டட் டு ப்ளே அந்தது வெர்புங்க. நான் ஏற்கனவே நிறைய லெசனில் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், போய் பாருங்கள். இதுக்கு முன்னே லெசன்லாம் பார்த்து வந்தீங்கன்னா உனக்கு புரியும். நவுனு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன், வெர்பு. இது இந்த மாடலில் வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸு நவுனோட ஒட்டி வருதுங்க. ஒன்லி தோ ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது நவுனுங்க. இருங்க உங்களுக்கு நான் எழுதி சொல்கிறேன். எழுதிட்டுங்களா? இருங்க, இது நவுனுங்க ப்ளஸ்ஸு இது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுனுங்க, இது வெர்புங்க. இந்த மாடலில் வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸு ஒன்லி தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற நவுனோட ஒட்டி வந்திருக்குது. அல்லது சப்ஜெக்ட் இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் ஒட்டி வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. சரி, இந்த வென்னி ட்ரெயின்டு, இந்த வென்னி ட்ரெயின்டு என்னன்னா, வென்னன்றது சப்பார்டினேட் கன்ஜெக்ஷனுங்க, இட்டுன்றது சப்ஜெக்ட்டுங்க, ரெயின்ன்றது வெர்புங்க. வென்னன்றது சப்பார்டினேட் கன்ஜெக்ஷனுங்க, இட்டுன்றது சப்ஜெக்ட்டுங்க, ரெயின்ன்றது வெர்புங்க. சப்பார்டினேட் கன்ஜெக்ஷன், சப்ஜெக்ட், வெர்பு. இது ஒரு சப்பார்டினேட் கிளாஸுங்க. என்ன சப்பார்டினேட் கிளாஸ்னால் அட்வர்பியல் சப்பார்டினேட் கிளாஸு. இந்த அட்வர்பியல் சப்பார்டினேட் கிளாஸு எதுக்கு கூடுதல் விளக்கமாக கொடுக்குற மாதிரி வருது? எந்த வெர்புக்கு விளக்கமாக வருது? வேர் டிஸப்பாயிண்டட், அந்த மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். எப்பொழுது ஏமாற்றம் அடைந்தனர்? வெர்பை பார்த்து ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது 4 கேள்வி கேட்டோம்னா அதுக்கு வரப்பெல்லாம் அட்ஜெக்டிவ், இது அட்வர்பு. அப்படி இந்த வெர்பை பார்த்து எப்பொழுது ஏமாற்றம் அடைந்தனர்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து வென் இட் ரெயின்டு, மழை பெய்த பொழுது அப்படின்னு வந்து ஒரு அட்வர்பியல் சப்பார்டினேட் கிளாஸே உங்களுக்கு பதிலாக வருங்க. இப்போ இந்த இதில் வந்து ஒன்லி தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது நவுனுங்க, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ, வெர்பு பகுதி வாண்டட் டு ப்ளே அதோட சேர்ந்துச்சிங்க. வேர் டிஸப்பாயிண்டட், இந்த சப்ஜெக்ட் நவுனுக்கு வெர்பு பகுதி இது தாங்க மெயின் இந்த நவுனுக்கு வெர்பு பகுதி இது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸுங்க. இந்த வென் இட் ரெயின்ன்றது வந்து இது வந்து அட்வர்பியல் கிளாஸுங்க. புரிஞ்சுங்களா? இதை வந்து ஒரு 2-3 டைம் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஒரே டைமில் புரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அட்வான்ஸ்டு லெசன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.